منوع اصفهان. இன்னைக்கு February 28 இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனோட பேர் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் திருப்பி எப்பயும் போல இஸ்ரேலை அடிப்பாங்கன்னு நினைக்கும் போது இஸ்ரேலை மட்டும் ஈரான் அடிக்காம மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா யூஎஸ் பேஸையும் அடித்து தள்ளியிருக்காங்க. அதாவது அல் உதித், அல் தஃப்ரா அண்ட் 5 ஃப்ளீட். இதெல்லாம் யூஎஸோட பெரிய பெரிய பேசஸ் கத்தார்லேயும் பஹ்ரைன்லேயும் யூஏஇலையும் இருக்குது. யூஏஇயில் ஒரு சிவிலியன் டெத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் ஃப்ளெஜ் வார் 3rd வேர்ல்டு வாராக கூட மாற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் நீங்களாம் இது மிடில் ஈஸ்டில் நடக்கிற வார் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிடில் ஈஸ்டில் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் எந்த யுத்தம் வந்தாலும் ஆயில் ப்ரைஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அதே நேரத்தில் கோல்டு ப்ரைஸஸும் ஹைக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் சஞ்சய், இங்கே இஸ்ரேலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம இஸ்ரேல் ஈரானோட போர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் ஏறத்தாழ 8 மணிக்கு இங்கே இஸ்ரேலில் சைரன் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் ஆப்புன்னு சொல்லி இங்கே எல்லாரோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப் இருக்கும். இது இஸ்ரேல் கவர்மெண்ட் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆப். இந்த ஆப்லேயே எல்லா இஸ்ரேலி மக்களையும் பாம்பு ஷெல்டருக்கு போக சொல்லி கண்டினியூஸாக மார்னிங்கில் மெசேஜ் வந்துச்சு. வித்தின் 10 மினிட்ஸில் நாங்கள் பார்த்த நியூஸ் என்னென்னா அதாவது இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டைம் இஸ்ரேல் மட்டும் போய் அட்டாக் பண்ணலை. இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். இங்கே ஃப்ரம் த மார்னிங்ஸ் மிசைல் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலில் இருந்து இந்த எல்லா மிசைல்ஸையும் வானத்திலே டெஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் ஹை ஜெட் ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு எங்களால் பார்க்க முடியுது. ஜெட்ஸ் வானத்தை சீறி பாஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங்லேருந்து இஸ்ரேல் கம்ப்ளீட் அலர்ட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த நாடுமே ஒரு கர்ஃப்யூக்குள்ளேயும் போயிருக்கு. இது ஒன்றும் திடீர்னு நடந்த அட்டாக் இல்லைங்க. லாஸ்ட் 1 மந்த்தாகவே இந்த அட்டாக் எப்போ வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் ஜூன் 2025 அப்போது யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் 2026, அதாவது இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஈரான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமினியோட ரெஜிம் பிடிக்கல, அவர் கண்டிப்பாக பதவி விலகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா மக்களை எல்லாரையும் கொன்று இன்டர்நெட்டையும் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் நியூஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இந்த பாயிண்ட் தாங்க இந்த வாருக்கான ஸ்டார்டிங். இந்த பாயிண்ட்ல இருந்து ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் ஈரானோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுதுன்னு சொல்லி பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஜெனீவாவில் நடந்த ஈரான் யூஎஸ் கான்ஃபரன்ஸில் கூட ட்ரம்ப் 15 டேஸ் ஈரானுக்கு டைம் கொடுத்ததாகவும், இந்த 15 டேஸ்க்குள்ளே ஈரான் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணணும். அதாவது ஈரான் எந்த விதமான நியூக்ளியர் டெஸ்டிங்கும் நடத்தக்கூடாது, அவங்கக்கிட்ட இருக்க பெலஸ்டிக் மிசைல்ஸோட கண்ட்ரோலை கம்மி பண்ணணும். அண்ட் தென் ஹமாஸ்க்கும் ஹெசபுல்லாவுக்கும் இவங்களோட டைரக்ட் சப்போர்ட்டை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதாகவும் நம்மளால நியூஸஸை பார்க்க முடிஞ்சுது. இந்த 15 டேஸ் முடிஞ்சதுனால இந்த டீலுக்கெல்லாம் ஈரான் ஒத்துப்பட்டு வராதால தான் இன்னைக்கு மார்னிங் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்த அட்டாக் எல்லாமே ஈரானோட முக்கியமான சிட்டிஸான டெஹரான் அண்ட் இஸ்ஃபஹான் மேலே தான் விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்ஷியல் பேலஸும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அதே மாதிரி ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அண்ட் சுப்ரீம் லீடரோட பேலஸும் டெஸ்ட்ராய் ஆகிருக்குதா சொல்கிறாங்க. பட் எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளோ அஃபீஷியல்ஸ் இறந்தாங்க, இது எதுவுமே ஈரான் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. நமக்கு இப்போ தெரிகிறது என்னென்னா ஈரானோட கேபிட்டல் தெஹரான் கம்ப்ளீட்டாக புகை மண்டலமாக சூழப்பட்டிருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு ஈரான் மக்களே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறதையும் நம்மளால் நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏறத்தாழ 47 வருஷமாக டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட நாங்கள் எப்போவுமே நியூக்ளியர் மிசைல்ஸை இருக்க விடவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டோட்டல் மிசைல் இண்டஸ்ட்ரியே நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு படி மேலே போயிட்டு ட்ரம்ப்பு ஈரான் மக்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, ஈரான் வில் பி ஃப்ரீ அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அன்டில் அயத்துல்லா கமினி அசாசன் ஆகிற வரைக்கும் இந்த போர் நிற்காது தான் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்து ஈரானும் அவங்களோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் மேலே குண்டு மழையை பொழிய ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேலோட டெக்னாலஜியும் எல்லா மிசைல்ஸும் வானத்திலேயே சுட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் நார்தர்ன் இஸ்ரேலில் ஒரு மிசைல் விழுந்ததா எங்களால் நியூஸஸை இங்கே பார்க்க முடியுது. எப்பவும் போல இந்த வார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இல்லை இந்த வார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். டோட்டல் மிடில் ஈஸ்ட்டையும் இந்த வார் கதி கலங்க வைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஈரான் அவங்களோட ஃபஸ்ட்டு அட்டாக்கை இஸ்ரேல் மேலே கொடுத்துட்டு அடுத்த அட்டாக்கை பஹ்ரைன் மேலே கொடுத்துருக்காங்க. பஹ்ரைனில் யூஎஸோட ஒரு பெரிய நேவி பேஸ் இருக்குது. இந்த நேவி பேஸோட பேர் 5 ஃப்ளீட். இதை ஈரான் டைரக்டாக அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே பெரிய யூஎஸ் பேஸான அல் உதீத், இது கத்தாரில் இருக்குது. இதையும் ஈரான் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அபுதாபியில் இருக்கிற அல் தஃபரா யூஎஸ் பேஸையும் மிசைலை வச்சு ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஈரான் குவைத்தையும் ஜார்டனையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா குவைத்திலும் ஜார்டன்லேயும் யூஎஸ் பேஸஸ் இருக்குது. பட் ஜார்டனும் குவைத்தும் அந்த மிசைலை வானத்திலே ஷூட் டவுன் பண்ணதுனால ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் தவிர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வார் எங்கே போய் முடியும்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஒரு 3 சினாரியோவாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா டர்க்கியும் கத்தாரும் இந்த வார்க்குள்ளே டிப்ளமசி பேசி, அதாவது யூஎஸ் கிட்ட, இஸ்ரேல் கிட்ட, ஈரான் கிட்ட டிப்ளமேட்டிக்காக பேசி இந்த வாரை முடிவடைய வைக்கலாம். சினாரியோ 2 என்னென்னா ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஹெசபுல்லா, ஹவுதீஸ், இவங்க டைரெக்டாக இந்த வார்க்குள்ளே பங்கெடுத்து இந்த வாரை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக, அதாவது உலகப்போர் 3ஆக கூட ஆக்கலாம். அடுத்து தேர்ட் சினாரியோ என்னென்னா ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மோஸை மூடலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மோஸை மூடலாம். கம்ப்ளீட்டான வேர்ல்டோட ஆயில் சப்ளையும் க்ளோஸ் ஆகும். வேர்ல்டோட ஆயில் சப்ளை க்ளோஸ் ஆனால் நமக்கு கோல்டு ப்ரைஸஸ் ஹைக் ஆகும். அது இல்லாமல் விலைவாசி தாறுமாறாக ஏறும். இந்த போர் மூலயமா இந்தியாவுக்கும் இந்தியன்ஸுக்கும் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்ஃபை இயங்க வைக்கிறது நம்ம இந்தியன்ஸ் தான். லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அபுதாபியில் நடந்த அட்டாக் கூட நீங்கள் பார்க்கலாம். பல லேடிஸ் சாரி கட்டிட்டு ஓடுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்தியன் எம்பசியும் பல நோட்டீஸை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் விட்டுருக்காங்க. அதாவது அன்னெசரியாக எங்கேயும் வெளியே ட்ராவல் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. உங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, அதாவது நீங்கள் லொக்கேட் ஆகிருக்க கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு இந்தியன் எம்பசி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது மூலயமா இந்தியன் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே பயங்கர வாலட்டைலாக இருக்க போகுது. அதே மாதிரி டீசல், கேஸ் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் ஹைக்காகவும் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் மிடில் ஈஸ்ட்டையும் டென்ஸாக தான் வச்சுருக்கு. அண்ட் யூஎஸும் இஸ்ரேலும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் அண்ட் ஈரான் அது ரிட்டாலியேட் பண்ண எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் அட்டாக் பண்ணுறதும் ஒரே பயங்கர கலவர பூமியாக தான் இப்போது மிடில் ஈஸ்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த போர் உலகப்போர் 3ஆக மாறுமா? அண்ட் இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இந்தியா இதில் யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிற்பாங்க? அதாவது யூஎஸ் இஸ்ரேல் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிற்பாங்களா, இல்லை ஈரான் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிற்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye from Sanjay, live from Israel. Bye.